ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 8வது மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. 8வது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக 9வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 9வது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான மாதம். என்ன மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய பயிற்சிகளானது நடக்க இருக்கு. இந்த கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் சஞ்சாரம் காரணமாக 12 ராசிக்காரங்களுக்கு பண வருவாயும் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி சிம்மத்தில் புதன் பயிற்சியானது நடக்க போகுது. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கன்னி ராசியில் சூரியன் பயிற்சி நடக்க போகுது. அதாவது புரட்டாசி மாதம் ஆரம்பமாக போகுது. அப்புறம் செப்டம்பர் 18ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய சுக்கிரன் பயிற்சி நடக்க போகுது. அப்புறம் செப்டம்பர் 23ஆம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமர போகிறாரு புதன். இந்த மாதிரி 4 விதமான கிரக பயிற்சிகளானது செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. இந்த 4 வித கிரக பயிற்சினால் சேர்க்கையினால் புதத்திய ராஜயோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் உருவாக போகுது. இதுதான் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான யோகமாக செப்டம்பர் மாதம் கருதப்படுது. இந்த யோகத்தினால தான் 12 ராசிக்காரங்களுக்கும் பலன் கிடைக்கும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், மேச ராசிக்காரங்களுக்கு என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இந்த ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம். விருச்சக ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ போட போகிறோம். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதத்தில் மேலே குறிப்பிட்ட கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக உங்களுடைய மனக்கவலை ஓரளவு தீரும். உங்களுடைய தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பணவரவுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட பணியிடத்தில் முன்னேற்றமும் பிறருடைய ஆதரவும் நீங்கள் பெறுவீங்க. சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் காண்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கும். குடும்பத்தில் உறவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இணக்கமாக இருக்கும். உங்கள் துணையோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் நண்பர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் 3 கிரகங்களுடைய மாற்றமானது ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு நிறைந்ததாக இருக்கும். இதன் காரணமாக தான் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகளும் உங்களுக்கு தானாக தேடி வரும். செல்வமும் இதனால் பெருகும். நிதிநிலை முன்பை விட இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு மரியாதையானது அதிகரிக்கும். இல்லற வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான மனக்கவலை உங்களுக்கு நீங்கும். புதிய நண்பர்கள் கிடைத்து உங்கள் மனசுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றம் காரணமாக உங்களுடைய மனதைரியம் ஃபஸ்ட்டு அதிகரிக்கும். செல்வம் இதனால தான் உங்களுக்கு சேரும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது அங்கு செல்ல திட்டமிட்ட இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கக்கூடிய உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் கூட நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையே இல்லாமல் நடக்கலாம். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் நல்ல பெயர் பெறுவதற்கு இந்த செப்டம்பர் மாதம் வாய்ப்பு அதிகம். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதனால் எல்லா அறிமுகத்தையும் கரெக்டாக ஏற்றுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி ரொம்ப யூனிக்காக நடக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே ஆட்சி அதிபதியாக அமர்றாரு.
இந்த ஒரு நிகழ்வுனால உங்களுடைய ஒவ்வொரு முயற்சி செயல்பாட்டிலும் ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றம் வந்து பெறுவீங்க. பணியிடத்தில் கூட வெற்றி வாய்ப்புகள் இதனால தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக உங்களுடைய பொருளாதார நிலை அதிகரிக்கும். நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தை பெற்றிடலாம். இந்த டைம் உங்களுடைய வசதிகளோ சுகபோகங்களோ அதிகரிக்கும். வருவாய் பெருகி குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி நிறையும். உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான சூழல் முழுசாக இந்த செப்டம்பர் மாதம் உருவாகும். உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் விருப்பங்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைவேறும். இந்த நேரத்தில் இதை பண்ணும், அந்த நேரத்தில் அதை பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களே, நீங்கள் ஆசைப்படக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆரோக்கிய குறைபாடு நீங்கி புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய முதலீடுகள் கூட தொழிலில் நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு சுப பலன்கள் தேடி வரும். உங்களுடைய இலக்குகளை அடைய சாதகமான சூழல் ஏற்படும். புதுமண தம்பதிகளுக்குள் குழந்தை பாக்கியம் கிடைத்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்றுக்குங்க. விருதுகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்குங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வரும்போதே பயன்படுத்திக்கிட்டாதான் திரும்ப நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சாலும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வரலாம். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அப்புறம் பல சுப பலன்களை நீங்கள் பல வகையில் பெற்றிட முடியும். குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட பங்குதாரர்களுடைய ஆதரவு முயற்சிகள் மூலம் கூடுதல் லாபம் அடைவீங்க. வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் நீங்கள் தொழில் ரீதியாக எது செய்தாலும் நிறைவேறும். ஆரோக்கியத்தை விட்டுட்டு பாருங்கள், ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். வேலையில் கூட ஆற்றலோடு உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. வியாபார வளர்ச்சிக்கான திட்டங்கள் எது நீங்கள் போட்டாலும் அது உங்களுக்கு வெற்றி அடையும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், புதிய யுக்திகள் வந்து நீங்கள் கையாளலாம். நீங்கள் புதிய யுக்திகள் கையாளும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபங்கள் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் புதிய யுக்திகள் கையாள்வது தவறு அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். மேலும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு 15 நாட்களுக்கு வந்து, அதாவது ஃபஸ்ட்டு 15 நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் அடுத்த 15 நாட்கள் கலவையான பலன்கள் வந்து கிடைக்க போகுது. மாத தொடக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான சூப்பராக இருந்ததுன்னா மாதத்துக்கு பின்னாடி பணியிடத்தில் கவனம் செலுத்தணும் என்று கொஞ்சம் சவாலும் வந்து இருக்குது. தேவையில்லாத வதந்திகள் மற்றும் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் பேசுவது உங்களில் சிக்கலை சிக்க வைக்கும். அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேலையில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா பணியிடத்தில் பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. வியாபாரம் செய்வங்க கூட ஆக்கிரமிப்பை தவிர்த்துக்குங்க. இது உங்களுடைய வணிக இதில் வந்து நல்லது. அப்புறம் வணிக கூட்டாளர்களோடு நல்ல உறவை பேண வேண்டும். இல்லையெனில் உங்கள் இருவருக்கு இடையான சச்சரவுகள் வணிகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மாத தொடக்கத்தில் வணிக உறவுகளில் பிரச்சனைகள் எதுவும் வராது. அதுக்கு பின்னாடி தான் பிரச்சனை வரும். அதனால் பார்த்துக்குங்க. செப்டம்பர் 4 முதல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் உங்களுக்கு 9வது வீட்டில் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது நிலைமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நிலைமை கொஞ்சம் மோசமாகும். அதனால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 15 நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. காதல் உறவுகளில் கூட பின்னாடி தீவிரமாக இருங்க. உங்கள் உறவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் தயாராக இருக்கணும். திருமணமானவர்களுக்கு கூட சில பிரச்சனைகளை கடைசி 15 நாள் சந்திக்க வேண்டியது வரும். பரஸ்பர மோதல் சாத்தியம். முடிந்தவரை இதை தவிர்க்க கடைசி 15 நாட்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. கல்வியில் ஏதாவது செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செய்துடுங்க. குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்ப வாழ்க்கையிலையும் கடைசி 15 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வந்து கடைசி 15 நாட்கள் இருக்குங்க. ஸோ பயப்பட வேண்டாம். முதல் 15 நாட்கள் அதிர்ஷ்டங்கிறதுனால கடைசி 15 நாட்களுக்கு பரிகாரம் வந்து சொல்கிறேன், அதை செய்யுங்க. அது என்னென்னா, உங்கள் ராசிதிபதியான குரு பகவானை வந்து பீச் மந்திரத்தை தினமும் ஜெபிக்க வேண்டும். இது நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கனாவே, அதாவது ஜெபிச்சு வந்தீங்கனாவே உங்களுடைய கடைசி 15 நாளும் ஃபஸ்ட்டு 15 நாள் போல் அதிர்ஷ்டமாக அமையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப இந்த செப்டம்பர் மாதம் நடந்து பலனடையட்டும். இந்த செப்டம்பர் மாத பலனை நீங்கள் தெரிஞ்சது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.